சீமான் ஒரு லீடருங்கிற அடிப்படையில் மக்கள் அங்கீகரித்து அவரை வெற்றி பெற செய்ய வாய்ப்பு உண்டு. இதுவரை 4 முறை அவர் தனிச்சு நின்னாரு. திருவெற்றியூர்ல அவரு 3வது இடம் தான் வருவார் நான் சொன்னேன். அப்பவே அவங்க நாம் தமிழர் தம்பிகள்லாம் என் மேல கோவப்பட்டாங்க. ஃபைட்டு வந்து திமுக அதிமுக தான் இருக்கும். திருவெற்றியூரை பொறுத்தவரை சீமான் 3வது இடம் தான் சொன்னேன். அதே வேளையில் 8 விழுக்காடு வாக்கு வருவாருங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ காரைக்குடியை பொறுத்தவரையில் 5வது முறை தனிச்சு நிற்கும் போது ஒரு லீடர் இமேஜ் சீமானுக்கு பெரிய அளவுல விழுந்துரும். நம்பகத்தன்மையான உறுதியான லீடர். இவர் வந்து நோட்டுக்கு சீட்டுக்கு மேல போகல. இவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புறது நம்ம கடமை. ஒரு தலைவரை நம்ம தொகுதியில இருந்து தேர்ந்தெடுப்போங்கிற அடிப்படையில மக்கள் வந்து சீமான காரைக்குடியில வெற்றி பெற செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு பாக்குறேன். லீடரா மக்களை அவங்க அங்கீகரிச்சு அந்த வெற்றியை கொடுப்பாங்க. இதுவரை அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைப்பதில் சிரமம் இருந்தது. குறிப்பா திருவொற்றியூர்ல அவரு நிற்கும் போது அவருடைய மக்களவை பலம் வந்து 3.8 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தாரு. திருவொற்றியூர்ல நின்னாரு. என்னோட கணிப்பு வந்து அன்னைக்கு 3வது இடங்கிற கணிப்பை தான் நானே கொடுத்தேன். எல்லாரும் பார்த்தா தெரியும். சீமானே வருத்தப்பட்டாரு. அண்ணனே நான் வெற்றி பெறுவான்னு ஏன் சொல்லலைங்கிறத கேட்டாரு. நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் என்ன விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அவரு 5வது முறை தனிச்சு நிற்கிறாருன்னு சொல்லும் போது மற்றவர்கள் எல்லாம் குழப்பி அங்கங்க மாறி மாறி கூட்டணி பை, சந்தர்ப்பாத கூட்டணி பை, கொள்கையற்ற கூட்டணி பை, கோமாளித்தனமான கூட்டணி பை, வியாபார கூட்டணி பை, வியாபார கூட்டணி, கொள்கையற்ற கூட்டணி, சந்தர்ப்பாத கூட்டணி, சுயநல கூட்டணி, இப்படி கூட்டணி அரசியல் பண்ணும்போது தனிச்சு ஒருத்தர் நிற்கிறாரு, லீடரா நிற்கிறாரு. இவர் வந்து 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு. இவரை வெற்றி பெற செய்வான்னு காரைக்குடியில் மட்டுமல்ல, தென்காசி, நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம் போன்ற பல தொகுதிகளிலையும் அவருடைய மற்ற வேட்பாளர்களையும், அம்பாசமுத்திரம் போன்ற தொகுதிகளிலும் மற்ற வேட்பாளர்களையும் மக்கள் வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் தமிழ் மண்ணில் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா 2024 எடப்பாடி பிரதமர் கேண்டிடேட் இல்லாம களங்கண்ட போது, சீமானும் பிரதமர் வேட்பாளர் இல்லாம களங்கண்ட போது, எடப்பாடியோட 7 வேட்பாளர்களை விட சீமானுக்கு 10 வேட்பாளர்கள் வந்து 30,000 ஓட்டு தென் மண்டலத்தில் அதிகம் பெற்றிருக்காங்க. இப்போ அதிமுக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாம என்டிஏ ஓட்டுகள் வந்து எடப்பாடிக்கு எதிர் ஓட்டுகள் என்பதனால அது ஒர்க் அவுட் ஆகாம இருந்தா தென் மாவட்டத்துல வந்து சீமானுக்கு பல தொகுதிகளில் இன்னும் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சூழ்நிலை 5வது முறை தனிச்சு நிற்கும் போது சீமானுக்கு இருக்குது. ஒரு லீடர் இந்த அந்தஸ்துல காரைக்குடியில சீமான் வெற்றி பெறலாம்.